4 நாட்கள் கனமழை பெய்யும் என எச்சரித்திருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். அண்மை செய்தியை பார்க்கலாம். 4 நாட்கள் கனமழை பெய்யும் என எச்சரித்திருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்கள் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு அறிவுறுத்தல். செய்தியாளர் கண்ணன் நம்மோடு இணைகிறார். கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக தமிழகத்தில் வரும் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்துள்ளது. அதன்படி 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி ஆகிய நாட்களில் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் டெல்டா மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த எச்சரிக்கை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதாவது கனமழை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பேரிடர் மேலாண்மை துறையானது அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி பேரிடர் மேலாண்மை துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் ராஜேஷ் லக்கானி அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். மேலும் ஏதாவது எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்பட்டால் உடனடியாக பேரிடர் மேலாண்மை துறைக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாநகராட்சி ஆணையர் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் ராஜேஷ் லக்கானி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் எழுதியுள்ள கடிதத்தில் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். கண்ணன், விவரங்களுக்கு நன்றி.